Good morning, students. Good morning to all. Now we are going to see the remaining part of Tech Bloomers from Unit 5, page number 128. For verbal communication, David uses a liberator communication device. Underline that. Already we saw about அலிசான்றவங்க அந்த செரிப்ரல் பால்சினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எப்படி அவங்க டைப் பண்ணாங்க, அந்த ஐ சைட்டில் எப்படி டைப் பண்ணாங்கன்றதை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் டேவிட் பற்றி பார்க்க போகிறோம். டேவிட் யூசஸ் எ லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் விச் ஹீ கண்ட்ரோல்ஸ் வித் ஹிஸ் ஐ மூமெண்ட்டை வச்சு எப்படி டிவைஸை கண்ட்ரோல் பண்ணார். இட் ஹேஸ் எ ப்ளூடூத் அடாப்டர், ஸோ இட் லெட்ஸ் ஹிம் யூஸ் எனி பிசி ஆர் மேக் by sending commands through the liberator. எப்படி அந்த லிபரேட்டர் அவரை ஐ கேஸில் கொண்டு வர்றாரு. வாய்மொழி தொடர்புக்காக அவரை யூஸ் பண்ண திங்ஸ் தான் லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். அவர் ஒவ்வொன்றையும் தன்னோட கண் அசைவுனாலேயே கட்டுப்படுத்துகிறார். அது எப்படி ஒரு ப்ளூடூத் அடாப்டரோடு இருக்குது. அது ஒரு ப்ளூடூத் அடாப்டர் வச்சுருக்கோம். அதனால் அவர் எந்த ஒரு ஆர்டர்னாலும் சரி, சின்ன சின்ன ஆர்டர்களை கூட பிசி அந்த கணினி மூலமாகவும் சரி, மேக்குன்ற அந்த ஒரு லிபரேட்டர் மூலமாகவும் அனுப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இட் வாஸ் எ கிரேட் ஃபீலிங் வென் ஐ லேர்ன் டு யூஸ் இட். இட் டுக் மீ எ கப்புள் ஆஃப் வீக்ஸ். கம்யூனிகேஷன் வித் பீப்புள் வாஸ் வெரி டிஃபிகல்ட் பிஃபோர். He has an ACT IV controller. Also in the headrest of his chair in his bedroom. It was a great feeling when I learned to use it. அவர் அதை யூஸ் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப ஒரு கிரேட், மிகப்பெரிய ஒரு அனுபவம், அவருக்கு ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி வசப்பட்டாராம். அதை கற்றுக்கிட்ட போது, அதை கற்றுக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ எடுத்துச்சு, கப்புள் ஆஃப் வீக்ஸ்னால் ஒரு சில வாரங்கள் அவருக்கு எடுத்துக்கிச்சாங்க. அண்டு அதை மக்கள்கிட்ட தொடர்பு கொள்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி பொதுவாகவே இந்த டிசபிள் பீப்புள் அவங்கெல்லாம் மற்றவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப இது ஈஸியாக இருந்தது. ஹி ஹேஸ் அன் ACT IV கண்ட்ரோலர். அண்டர்லைன் பண்ணப்பா. ACTV அப்படின்றது ஒரு கண்ட்ரோலர், ஒரு கட்டுப்பாட்டு கருவி. அதை எங்கே வச்சுருந்தாரு? தன்னோட படுக்கை அறையில் இருக்கக்கூடிய அந்த நாற்காலியில் தலை வைக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல வச்சுருக்காரு அவர். அந்த ஈச்சேர் மாதிரி இமேஜின் பண்ணி பாரு, ஈச்சேர் மாதிரி இருக்கும், அந்த தலை வைக்கிற இடத்துல அங்கே அவர் அதை வச்சுருந்தார். விச் மீன்ஸ் ஹீ கேன் கண்ட்ரோல் ஹிஸ் டிவி, ப்ளூரே அண்ட் மியூசிக் பிளேயர்ஸ். அதை வச்சு எதெல்லாம் அவரால் கண்ட்ரோல் படுத்த முடியுது? டிவி, ப்ளூரே அண்டு மியூசிக் பிளேயர்ஸை முதற்கொண்டு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. டேவிட் வாஸ் born with attitoid cerebral palsy and attends a specialist school and college. டேவிட் தீவிர மூளை முடக்குவாதத்தோடு பிறந்தவர். அப்படின்னா அந்த பிரெயின் நல்லா செயலில் இருக்காது. அவர் ஒரு சிறப்பு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்லேயும் ஸ்பெஷல் காலேஜ்லேயும் படித்தவர். அவங்களுக்கெல்லாம் நார்மல் நம்மளை மாதிரி ஸ்கூல் இருக்காது. பொதுவாக நம்மளும் நிறைய இடத்துல பார்க்கலாம், சிறப்பு பள்ளின்னு போட்டிருப்பாங்க. தட் இஸ் ஸ்பெஷல் ஸ்கூல். ஹி ஹாஸ் பீன் யூஸிங் எ ஹைடெக் கம்யூனிகேஷன் ஹைடெக் ரொம்ப அதிக விதமான உயர் தொழில்நுட்ப தகவல் தொடர்பு கருவியை அவர் பயன்படுத்தினார். And since he was 8 years old and has been interested in AAC. See that abbreviation AAC, Augmentative and Alternative Communication and Technology ever since. அவர் AACன்ற ஒரு தொழில்நுட்பத்திலையும் ரொம்ப ஆர்வமிக்கவராக இருந்தார். When David first started out with AAC, he used a head switch to access his AAC device running a page-based system which took lots of navigation and required a lot of effort combined with switching. அவர் முதல்ல ஏஏசியை பயன்படுத்தும் போது என்னன்னு, அந்த பேஜ் வைஸ் இட்ஸ் பிலாங்ஸ் டு த பேஜஸ், பக்க அடிப்படையில் செயல்படக்கூடிய அந்த ஏஏசி சாதனத்தை அணுகுவதற்கு அந்த ஹெட்டு, அந்த தலைக்கிட்ட வச்சுருந்தால ஒரு பட்டன்,
அதைத்தான் அவர் யூஸ் பண்ணார். அது வந்து ஏராளம் ஒரு பக்கம் திருப்பணும்னா லைட்டாக அந்த ஹெட்டை வச்சு அந்த பட்டனை திருப்பினா போதும், அடுத்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அதுக்கு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்குமே நிறைய அவருக்கு முயற்சி வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ see the God creature, நம்மளுக்கு இவ்வளவு கை கால் எல்லாமே நல்ல விதத்தில் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம தகுந்த முறையில் உபயோகிக்கணும். இந்த பிறவியில் இந்த மாதிரி ஊனமுற்றவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நார்மலாக நம்ம செய்யக்கூடிய வேலையை கூட அவ்வளவு சிரத்தை எடுத்து அவங்க செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ இதுவும் கடவுளுடைய படைப்பில் அதை கூட அவங்க வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்கல. அதுலேயும் அவங்க முயற்சி பண்ணி இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட விதத்தை நல்ல முறையில் செயல்படுத்தினாங்க. தென் he now uses an ECO2 with echo point, making his selections with a foot switch once he has fixed his gaze on the icon that is required. ஸோ இப்போ அவர் என்ன யூஸ் பண்ணுறாரு, ECO பாயிண்ட், ECO2 பாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த ECO2 யூஸ் பண்ணுறாரு. அதில் வந்து என்னது தன்னோட பார்வையை வந்து தனக்கு தேவையான சின்ன படத்து மேலே வச்சுருவார். வச்சுட்டு இப்போ அந்த காலில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தனக்கு தேவையானதை அவரே செலக்ட் பண்ணிக்குவார். அவர்கிட்ட வந்து இன்னொன்று என்ன இருக்குது, ஸ்மாலர் கம்யூனிகேஷன் எய்டு, ஒரு சின்ன தகவல் தொடர்பு கருவி இருக்குது. அது அவருடைய கைத்தடி மேலே கை வச்சுருப்பாங்களே அந்த கைத்தடி மாதிரி அது மேலே பொருத்தப்பட்டிருக்கு. He now uses the next one. It has been mounted on his walker. It is essential that much of his spare time is spent in the performing arts. David is also a keen sportsman, regularly playing football, பக்காசியா, ஹாக்கி அண்ட் பேஸ்பால் என்னென்னலாம் அவர் வந்து ரொம்ப அதிகமாக வாட்ச் பண்ணி பார்த்தார். ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அவர் ஒரு ஆர்வமுள்ள விளையாட்டு வீரர். அதனால் அவர் வந்து ஃபுட்பாலு, போக்சியான், ஹாக்கி, பேஸ்பால் இதெல்லாம் வழக்கமாக விளையாடிட்டு வந்தார். He is a sports leader and uses his ECO2 linked to an interactive whiteboard to teach PE lessons. PE lessons means physical education. அவர் அந்த ECO2 யூஸ் பண்ணி தகவல் பரிமாற்றம் செய்யக்கூடிய அந்த வெண் பலகையோடு சேர்த்து அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் உடற்பயிற்சி பாடங்களை கூட அவர் நடத்தியிருக்கார். That David has 144 icons on the screen that he uses with ECO point eye gaze. அவர் 144 சிறு படங்களை வந்து அந்த ECO பாயிண்ட் கண் பார்வை கொண்டு யூஸ் பண்ணுறார். When David first tried this access method, his response was, I like it. It makes me faster. When can I have one? அவர் டேவிட் வந்து ஃபஸ்ட்டு என்ன செஞ்சார், அவர் முயற்சி இந்த அணுகுமுறை அவர் முயற்சி செய்யும்போது ஐ லைக் திஸ், நான் வந்து இதை ரொம்ப விரும்புகிறேன். அண்ட் இட் மோட்டிவேட் மை ஆக்டிவிட்டீஸ், அது என்னோடய செயல்பாடு வந்து ரொம்ப அதிகப்படுத்துது. எப்போது நான் வந்து ஏதாச்சும் ஒன்று பெற முடியும் அப்படின்றதையும் அவருக்கு அவரே கொஸ்டின் கேட்டுக்கிறார். Now David uses his ECO2 and ECO point to access the curriculum, study for his GCSE, order food and communicate while he is in restaurants and argue with his brother. You name it, David can communicate it. அது மட்டும் இல்லை, அவர் என்ன செய்கிறாரு, அந்த ECO2 யூஸ் பண்ணி அந்த ECO பாயிண்ட் மூலமாக சிலபஸ் அந்த பாடத்திட்டத்தை வாங்குறதுக்கும் GCSE படிப்பு, GCSEனா போனதுலேயே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு பெரிய மேக்ஸ் ப்ராப்ளம், அதுக்கும் தென் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் டு கிவ் த ஆர்டர், அந்த ஆர்டர் பண்ணி சாப்பாடுகள் வாங்குறதுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் தென் சேட்டிங் வித் தட் அண்ட் ஆர்கியூமெண்ட் வித் த பிரதர், அவரோட பிரதரோட அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கும் அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணுறார். அண்டு நம்ம பேர் சொன்னால் போதும், உடனே டேவிட்டால் கம்யூனிகேட் பண்ண அவரால் அந்த கம்யூனிகேட் பண்ண முடியும். டேவிட் வில் நவ் யூஸ் ஹிஸ் ECO2 to speak in complete sentences with correct syntax. இப்போ ECO2 ஹெல்ப்போட நல்ல கரெக்டான சின்டாக்ஸ்னால் வாக்கிய அமைப்பு, அதை முழுமையாகவும் சரியாக பேசுகிறதுக்கும் இப்போ பயன்படுத்துகிறார். It has increased the number of words he uses meaningfully and commands socially using the language of his peers, thereby
becoming a confident and competent communicator. அதை அவர் பயன்படுத்துகிற அர்த்தமுள்ள அந்த சொற்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அது போக தன்னோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் தன்னோட சக தோழர்களோட அவங்களோட லாங்குவேஜையும் யூஸ் பண்ணி அண்ட் சோசியல் விவாதம், அந்த சமூக விவாதம், நாட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்றத அவர்கள் சோசியலி யூஸிங் த லாங்குவேஜ் ஆஃப் ஹிஸ் பியர்ஸ், அவரோட பியர் ஏஜ் குரூப்ஸோட சோசியலில் நடக்கக்கூடிய அந்த விவாதங்களை பற்றியும் பேசுகிறதுக்கும் ரொம்ப அவருக்கு அதை யூஸ் பண்ண முடிஞ்சது. தென் thereby becoming a confident and competent communicator. இப்போ என்னது ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொண்ட ஆற்றல் வாய்ந்த தகவல் தொடர்பாளராக இப்போ ஆயிட்டார் அவர். David has recently been working on idioms with his SLT. His latest being, Mom has got a lot on her plate. David is also an advocate to other students who use AAC and shows them how easy it is to communicate using the AC method. இப்போ எந்த அளவுக்கு அவர் பயன்படுத்துகிற சொற்களை அதிகரிக்கிறாரோ அதே போல் ஒரு தன்னம்பிக்கை அவரே ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு. அண்டு நிறைய எனர்ஜெட்டிக் கம்யூனிகேட்டராகவும் மாறிட்டார் இப்போ. அண்ட் ரீசண்டாக டேவிட் தன்னோட எஸ்எல்டி மீன்ஸ் எழுதிக்கங்க, ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி. ஸ்பீச்சு பேசுகிறதுக்கும் அந்த மொழியை விமர்சனம் பண்ணக்கூடிய அந்த தெரப்பி, அதை யூஸ் பண்ணி மரபு சொற்றொடர்கள் அதில் தயார் செய்கிறதுல தான் அந்த டைட்டில் பேர் என்ன, மம் ஹேஸ் காட் எ லாட் ஆன் ஹர் பிளேட்ஸ். அம்மா தன் தட்டில் நிறைய பெற்றுள்ளார் அப்படின்னா என்னது, அவர் நிறைய லாட் ஆஃப் நாலேஜ் காட் ஃப்ரம் யூஸிங் திஸ் ஈஸி O2 and shows them how easy it is communicate using the AC method. What is the meaning for this mom has got a lot on her plate? ஒரே நேரத்தில் நிறைய வேலையை அவரால் ஒரே நேரத்தில் நிறைய வேலையை செய்யக்கூடிய ஒரு நிலையும் வந்துருச்சு. He controls his PlayStation with a bespoke switch system, drives his electric wheelchair with head switches and uses the ECO point high gaze system to communicate, access the computer to check on how the Chelsea football team, underline பண்ணுப்பா, Chelsea football team, அந்த Chelsea football team வந்து எப்படியெல்லாம் வந்து செயல்படுது அப்படின்றதையும் அவரால் தெரிஞ்சுக்க முடியுதான். அந்த பீஸ்போக் அந்த பட்டன் மூலமாக கணினி விளையாட்டு அந்த கம்ப்யூட்டர் கேமை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அந்த ஹெட்டில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த எலக்ட்ரிக் அந்த மின்சார நாற்காலியும் ஓட்டுறாரு. அந்த தகவல் தொடர்புக்காக என்ன யூஸ் பண்ணுறாரு, ECO பாயிண்ட் வந்து அந்த கண்முறை கண் பார்வையிலேயே அந்த செல்சி கால்பந்து வந்து எப்படி செயல்படுறன்றதையும் அண்ட் உரை செய்தி அப்படின்னு அதுக்கு வந்து நியூஸ் என்னென்னலாம் வந்து அந்த கமெண்ட்ஸ் கேன் சே தட் கமெண்ட்ஸ் doing and send and receive text messages. என்ன சொல்கிறார், அந்த டெக்ஸ்ட் மெசேஜஸையும் அவரால் அனுப்ப முடியுது. when he is at home he always plays MP3 on his ECO2 from morning till night. வீட்டில் இருக்கும்போது என்னது மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் MP3 யூஸ் பண்ணி ECO2 மூலமாக விளையாடுறார். David has recently been selected to travel to Brazil to work with the Olympic opening ceremony team as part of the Remix Drama Group. Remix Drama Group மூலமாக இப்போ சமீபத்தில் அவருக்கு பிரேசிலுக்கு போகும்போது அந்த ஒலிம்பிக் துவக்க விழாவில் பணியாற்றுவதற்கு செலக்ட் பண்ணப்பட்டார். அண்ட் இந்தியன் இன்னோவேஷன்ஸ் legal shoes by Crispian Lawrence. This GPS and Bluetooth enable shoes helps the disabled navigate streets based on instruction from map software on smartphone. The app also records route and count steps. And the Crispian Lawrence கண்டுபிடிச்ச அந்த லேசர் அந்த காலனியும் ஜிபிஎஸ் அண்ட் ப்ளூடூத்தில் எதுக்கு ஏதாவது அந்த உடல் ஊனமற்றவங்க அந்த ரோட்டில் பயணம் செய்யும்போது ட்ராவல் பண்ணும்போது யூஸ் ஆகுது. தென் அந்த மேப் சாஃப்ட்வேர் மேப்பு வந்து அவங்களுக்கு அந்த வழித்தடத்தை அந்த காலடியோட அந்த கால் சுவடுகளோட எண்ணிக்கையும் பதிவு செய்யுது.
Blue Watch by industrial designers Nupura Kirloskar and John V. Joshi of Mumbai. This smartwatch for the hearing impaired converts sound waves into vibrations and color codes to alert users to emergency sounds and ringing doorbells. It even helps them feel the rhythm of music. அந்த ப்ளீக் கை கடிகாரனது மும்பையை சேர்ந்த நூப்ரா கிறிஸ்கோ அண்டு ஜான்பி ஜோசியாரால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த ஸ்மார்ட் வாட்ச் என்ன அது ஊனமுற்ற அந்த திறனாளிக்கு அந்த ஒலி அதிர்வுகள் சவுண்ட் வேவ்ஸை வந்து ஒரு கலராக மாற்றி அந்த எமர்ஜென்சி டயத்தில் அந்த சத்தத்தையும் ஏதாச்சும் ஒரு டக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஃபயர் இந்த மாதிரி ஆகுதுன்னா அவங்களால அது வந்து கவனத்துக்கு கொண்டு வரும். அண்ட் அது போக என்னது ரிதம் ஆஃப் மியூசிக் இசை நாதங்களை உணர்வதற்கும் அது உதவி செய்யுது. IGEST by Anil Prabhakar, IITM professor and co-founder of Enability Technologies. This wearable device tracks gestures of speech, impaired people and speaks for them. அந்த ஐஐடியோட பேராசிரியர் அந்த திறன்வள தொழில்நுட்பத்தில் சக நிறுவனர் யார் அனில் பிரபாகர் கண்டுபிடித்த அந்த IGEST அப்படின்ற அந்த அணியக்கூடிய ஒரு சாதனம், அதை கவசம் மாதிரி போட்டுக்கிறது. அந்த பேச்சு திறன் இல்லாத மக்கள்கிட்ட அவங்களோட அந்த கெஸ்டர்ஸ் சைகேஸ் யூஸ் பண்ணி அவங்ககிட்ட பேசுது. ஐ கெஸ் டெக்னாலஜி மேக்ஸ் யுவர் லைஃப் ஈஸியர். என்னால் கண்டிப்பாக தெரியுது டெக்னாலஜி நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப சுலபமாக ஆக்குது. மேபி இட் மீன்ஸ் யூ கேன் கீப் இன் டச் வித் யுவர் ஃபேமிலி, யூ கேன் டாக் டு அண்ட் ஈவன் சி ரிலேட்டிவ்ஸ் ஹூ லைவ் ஃபேர் அவே. ரொம்ப தூரத்தில் இருக்கவங்கள கூட நம்ம என்ன வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பேசுகிறோம், அவங்களோட நேராக பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு கிடைக்கிது. வெல், Kim has shown me that technology can do even more for young disabled people like me. அந்த கிம் கண்டுபிடிச்ச அந்த டெக்னாலஜி என்னை மாதிரி யங் பீப்புள் டிசபிள் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் கேன் ஹெல்ப் அஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிகேட் அண்ட் கண்ட்ரோல் அவர் என்விரான்மெண்ட் லைக் டேர்னிங் த லைட்ஸ் ஆன் அண்ட் அவுட். அது மட்டும் இல்லை, அது என்ன செய்த அந்த கண்ட்ரோல் மூலமாக லைட்டை ஆன் ஆஃப் பண்ணுறதை கூட நமக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழலை கட்டுப்படுத்தி லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்கு உதவுது. தென் இட் கேன் ஹெல்ப் அஸ் ஸ்டடி, கெட் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஒர்க். அது மட்டும் இல்லை, நம்ம படிக்கிறதுக்கும் தகுதி பெறுறதுக்கும் தேவையான வாய்ப்புகள் இப்போ நிறைய பிளேஸ்மெண்ட் ஒர்க்லாம் ஆன்லைன்லேயே நடக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகுது. அண்டு இந்த மாதிரி டிசபிள் பர்சன் மற்றவங்கள டிபெண்ட் ஆகாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. World-renowned physicist Stephen Hawking is probably the best example of how assistive technology has helped a talented mind overcome physical impairments and contribute productively to the world. அவர் அந்த மாற்றுத்திறனாளி கற்பதில் யார் முக்கியமானவர்? ஸ்டீபன் ஹாக்கிங். அந்த ஸ்டீபன் ஹாக்கிங்குக்கு நிறைய ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு தர உதவுறது எது? இந்த டெக்னாலஜி தான். அவர் ஒரு மிகப்பெரிய ஃபிசிக்கலாஸ்ட் அப்படின்னா இயற்பியலாளர். அவர் வந்து ஒரு சிறந்த இயற்பியலாளராக ஒரு டிசபிள் பர்சனாக இருந்தாலும் அச்சீவ் பண்ணார். So we can now look forward to a more inclusive way of learning instead of the cloistered existence that most differently able learners had to face in the past. Newer technology allows differently abled learners to learn with their peers as well as contribute fruitfully to the collaborative process of learning. This is indeed a new area of learning, truly learning for all. கடந்த காலத்தில் பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே எதிர்கொண்ட வாழ்க்கை வந்து இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய கற்றல் அனுபவங்கள், கற்றல் முறையை கொண்டு வந்துருச்சு. அந்த நியூ டெக்னாலஜி மற்ற ஸ்டூடெண்ட்டோட சேர்ந்து அவங்களும் படிக்கிறதுக்கும் சிறந்த ஒரு பங்களிப்பை அளிச்சிருச்சு. உண்மையில் வந்து இது எல்லாருக்குமே கற்றலில் வந்து ஒரு புதிய சகாப்தம் தான் சொல்ல முடியும், புது யுகம் தான் சொல்ல முடியும். See the next picture. This is head switch. This is foot switch. அந்த காலில் தலையில் வச்சு அமுக்கக்கூடிய அந்த பட்டன் தான் இது. செகண்ட் ஒன் காலில் வச்சு ப்ரெஸ் பண்ணுவார்ல அது. Then this is a game Casio.
and hockey, baseball. Then PlayStation with bespoke switch. bespoke switch என்னது அந்த PlayStation கேம் விளையாடுறது. செலஸ்டா ஃபுட்பால் டீம் அதில் இவர் எப்படியெல்லாம் வந்து பண்ணலான்னு ஐடியா கொடுத்தாரு இல்லையா, தட் இஸ் செலஸ்டா ஃபுட்பால் டீம். தேர்ட் ஒன் ஒலிம்பிக் ஓப்பனிங் செரிமனி, அதில் தான் அவர் வந்து அந்த வரவேற்பாளராக முன்னாடி போனார். அண்ட் கிறிஸ்டியன் லாரன்ஸ், the next picture, Nupura Kirloskar and Janvi Joseph, they are also that disabled persons. IGEST, intelligent gesture and recognition device. Then see this picture, David Athjoy, cerebral palsy, Aliza cerebral palsy, and Kim Luther, assistive technologist. அவங்க தான் அந்த கிம் லூத்தர்ன்றவங்க. Stephen Hawking, renowned physicist. And next one, question answer. So they are given book, inside the books also they are given some questions. See the questions, what is the future of technology? Totally they are given up to G. So students, when you see this, you can stop the video and you study the question answer, then you mark the answer in your book. Next you write the question answer in your note also. Do you understand? They are given what are the main points in bold letter, isn't it? You keep all the points in your mind. See next book back questions. See this. Answer the following questions in 2 or 3 sentences. First question, second question, and third question, fourth question, AZTV, TIV control. This is important question. Then fifth question. Next, sixth one, which software helps Aliza to overcome her difficulty in typing? Then name a few Indian innovations which are helpful to the disabled and make their day-to-day life easier. Is it possible to control the computer screen with eye gaze? Yes. Then ninth question, suggest ways of making our society inclusive. Then paragraph question. See the remaining question. How do you help the people with disabilities in your neighborhood? Then paragraph. Answer in a paragraph about 100 to 150 words. See the box form. Lesson Tech Bloomers. Theme Technology is a life changer. Prose outline. So you first memorize the outline, then you can make a paragraph like this. See the sentence. Next one for gifted students. So this is enough. I think the first paragraph enough for you. If you want, you can take some points for these gifted students paragraph. They are given in separate way, same points, but they are given in side heading: introduction, electronic means of communication, uses of internet, modern technology, technology for disabled, conclusion. Then see second paragraph. Moral: technology is not just a tool, it can give learners a voice that they may not have. Then technology is a boon to the disabled, justify. Lesson theme: technology is a boon. Prose outline. Then see this outline, then you can make a paragraph like this. Next is the same question for gifted students. These are they are given in side heading, isn't it? You can stop and write it. Okay. Moral: what is the moral? It is not that we use technology but we live technology. நம்ம வந்து என்னது டெக்னாலஜியை நல்ல குட் மெத்தடில் யூஸ் பண்ணணுன்றதான் நம்ம இந்த லெசன் மூலமாக தெரிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.